வணக்கம். நான் தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து ராஜ்குமார் பேசுகிறேன். ஆக்சுவலாக பல வருடமாக நான் வந்து உணவு தொழில் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த போர் அடிப்படையில் போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகி போச்சுன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. நான் காலையில் 10 மணி கடை ஆரம்பிச்சு நைட்டு முடிக்கிறது 11 மணி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால என்னால் எந்த இதுவுமே எனக்கு எல்லாமே சிலிண்டர் வச்சு எல்லாமே எரிவாயு வச்சு எல்லா பொருளுமே தயாரிக்க முடியும். வேறு எந்த பொருளும் எனக்கு வேறு விறகடுப்போ எந்த அடுப்பும் கிடையாது. அப்போ சிலிண்டர் இருந்தால் மட்டும்தான் நான் எந்த தொழிலை நடத்த முடியும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சிலிண்டர் தட்டுப்பாடுனால என்னால் எதுவுமே செய்ய முடியல. மக்களுக்கு சரிவர பொருள் நிமல் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது. அதாவது நான் என்னை நம்பி கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னையும் நம்பி இல்லை. இந்த கம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஹோட்டல் இருக்குது. பல ஹோட்டல் இதே நிலைமை எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த சிலிண்டர் பிரச்சனை வந்து பாருங்க பெரிய அளவில் பாதிக்கும். இப்போ அதாவது இப்போ உள்ளூர் வாசியில் கட்ட வெளியூர் வாசி வியாபாரம் மீதமாக கம்பத்துக்கு வராங்க. இப்போ அவங்க வரும்போது அவங்களுக்கு உணவு சாப்பாடு தேவைப்படுது. அப்போ அவங்க எங்கே ஒரு வீட்டிலே போய் சாப்பிட முடியும். அப்போ ஹோட்டலே சாப்பிட முடியும். அப்போ ஹோட்டல் இதே பிரச்சனை வரும்போது அப்போ அவங்க என்ன செய்வாங்க, பயங்கர உணவு பஞ்சம் மாதிரி உணவு தட்டுப்பாடு பெரிய தட்டுப்பாடு ஆயிரும். அதனால இந்த சிலிண்டர் பிரச்சனை எப்படியாவது தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு எப்படியாவது சிலிண்டர் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் மாதிரி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஈரான் ஈராக்கில் போர் நடக்கிறதுனால எண்ணெய் தட்டுப்பாடு எண்ணெய் ரேட்டு வந்து சமீபம் அந்த ஒரு வாரத்தில் கூடுதலாக இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னைக்கு இருந்து சிலிண்டர் தட்டுப்பாடு வர ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கிட்டையும் ஸ்டாக் பண்ணியிருந்த சிலிண்டர் பூரா இன்னும் ஒரு 2-3 நாளில் காலி ஆயிரும். மேற்கொண்டு சிலிண்டர்லாம் கிடைக்காதுன்னு வர சொல்லியிருக்காங்க நிறுவனங்களில். கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் கடை அடைச்சிட்டு சும்மாதான் இருக்க போகிறோம். எங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து தலையீடு கொடுத்து எங்களுக்கு எப்பயும் போல சிலிண்டர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இதே நிலைமை நீடிச்சுன்னா எங்களால் தொடர்ந்து கடை நடத்த முடியாது. எங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கும். மேலும் கம்பம் வந்து வெளியிலேருந்து கேரளாவோட பார்டரில் இருக்கோம். வெளியிலேருந்து வரவங்களுக்கு போதுமான உணவுப் பொருட்கள் வந்து உணவு கிடைக்காது. இதை வந்து போர்க்கால நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு வந்து எங்களுக்கு உரிய மாற்று ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு போதுமான சிலிண்டர், எரிபொருள், எண்ணெயில் வந்து தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்.